சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த நிகழ்வுல நாம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தலைப்புன்னா, ஏன் சில விரதங்கள் எடுக்கிறோம், அதாவது சோமவார விரதம் எடுக்கிறோம் ஏன், அல்லது சிவன் ராத்திரியோட மகத்துவம் என்ன, அல்லது பிரதோஷத்தோட மகத்துவம் என்ன, இதெல்லாம் வரலையே அப்படின்னு ஒரு சின்ன ஏக்கம் சாமி கொடுத்தாரு. கொடுத்த அடுத்த நொடி பொழுதே அதை சரியும் செய்து வைத்திருக்கின்றார் நம்ம சிவ திருமதி வனிதா கோபாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள் மூலமாக. சென்னையில் இருந்து அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அற்புதமான ஒரு தலைப்பு, அதாவது நந்தி முழவம் கொட்ட நாதன் நட்டம் ஆடுமே என்ற தலைப்புல அம்மா அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அம்மா அவர்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நாம பார்த்தோம்னா அவர்களுடைய பாடல். பாடல் அவங்களுக்கு சங்கீதம்லாம் ரொம்ப புதுசுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஒரு பதிகத்தை கொடுத்து ஒரு பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கற்பூர புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அவங்க கிட்ட பார்க்கலாம். நாங்கெல்லாம் கதலி புத்தியா தான் இன்னும் இருக்கிறோம். எப்போ பெருமான் எங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாரோ தெரியல. ஆனா குழந்தைங்களை மோட்டிவேட் பண்றதுல இருந்து அற்புதமாக அதுல திருத்தங்கள் சொல்றதுல இருந்து எல்லாத்துக்கும் முதல்ல நிப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களை மோட்டிவேட் பண்றதுன்றது ஒரு தனி என்ன சொல்றதுன்னா அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் செட். அதுல ரொம்ப அழகா அம்மா அவர்கள் எங்க குழுமத்துல இருக்கிற குழந்தைங்களை ஒவ்வொரு அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்காகவும் நிறைய பாடுபட்டு இருக்கிறாங்க. அம்மா அவர்களுடைய படிப்புன்னு பார்த்தா MBA. ஆனா இன்று முழுக்க முழுக்க தன்னுடைய பயணத்தை சைவத்தில் வைத்து அதன் மூலமாக அடுத்தடுத்த நிலைப்பாட்டுக்கு செல்லுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெருமான் கருணை காரணமாக. இப்போ தாமதிக்காமல் நாமும் ஏன் பெருமான் நந்தி முழவம் கொட்ட பெருமான் நடனம் ஆடுகின்றார் என்பதை நாமும் கேட்டு ரசிப்போம். அம்மா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சந்தும் மகிழும் தழை பீலிகளும் சாதி பலவும் கொண்டு உந்தி இழியும் நிவவின் கரை மேல் உயர்ந்த மதில் தில்லை சிந்தி பரிய தெய்வ பதியுள் சிற்றம்பலம் தன்னுள் நந்தி முழவம் கொட்ட நட்டம் நாதன் நாடுமே. திருச்சிற்றம்பலம். இணையம் வாயிலாக இணைந்திருக்கும் அடியார்கள் அனைவரையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு நந்தி முழவம் கொட்ட நட்டம் நாதன் ஆடுமே. இப்ப நாம் பாடின பாடல் இருந்த ஒரு தொடர்தான் இது. சந்து மகிழும் தழை பீலிகளும் சாதி பலவும் கொண்டு உந்தி இழியும் நிவவின் கரைமேல் உயர்ந்த மதில் தில்லை சிந்தி பரிய தெய்வ பதியுள் சிற்றம்பலம் தன்னுள் நந்தி முழவம் கொட்ட நட்டம் நாதன் ஆடுமே. இந்த பாடலை பாடினவர் திருவாலி அமுதனார். கோயில் தலத்துல இந்த பாடலை பாடியிருக்காங்க. இந்த தலத்தோட எல்லா பாடல்லையும் பாத்தீங்கன்னா நாதனோட திருநடனத்தையே குறிக்கின்றார். தில்லை தலத்தோட சிறப்பை சொல்லி அங்கு நாதன் திருக்கூத்து நிகழ்த்துறான் அப்படின்னு சொல்றாரு. இந்த தில்லை தலத்துல நம்ம பெருமான் ஆடினது ஆனந்த நடனம். பிரபஞ்சத்தோட இயக்கத்தை தொடங்கியது ஆதி பரம்பொருளாகிய சிவபெருமான். நடனம் அப்படிங்கிறது இயக்கத்தை குறிக்கக்கூடியது. தன்னுள் ஒடுங்கி இருந்த அனைத்து உயிர்களையும் தன் ஆடலின் மூலம் உதிர்த்து உய்வித்தார். உலகம் உய்விக்க நடனமாடி அருளியவர் நம் பெருமான். ஆடல் கலைக்கு நாயகனாக விளங்கக்கூடியவர். நம்ம பலரும் தில்லைக்கு போயிருப்போம். அந்த காட்சியை ஒரு கணம் நினைவு செஞ்சு பாருங்களேன். நாம சிற்றம்பலத்துல நிக்கிறோம். உடன் செண்டை மேளம் போன்ற முழவோசை கேக்குது. அந்த முழவொலி கேட்கும் போது நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்கும். நம்மோட கைகள் கால்கள் நம்மையும் மீறி ஆடும். முழவின் வேகம் அதிகமாக அதிகமாக நம்மளோட ஹார்ட் பீட்டும் அதிகமாகும். அப்போ சிற்றம்பலத்தின் பொற்கதவுகள் திறக்கும். ஆரத்தி காட்டுவாங்க. அங்கே நம்ம கண்களுக்கு தெரிவது அழகா அலங்கரிக்கப்பட்ட நடராஜ பெருமானின் திருக்கோலம். இந்த கோலத்தை பார்க்க நாம பல வருட புண்ணியம் செய்திருக்கணும்.
இந்த நடன திருக்கோலமே ஆனந்த நடனம். இந்த கோலத்தை பாத்தீங்கன்னா திருமூலத்தனோட பாட்டுல ஆனந்தம் ஆரடங்கு ஆனந்தம் ஆடரங்கு ஆனந்தம் பாடல்கள் ஆனந்தம் பல்லியம் ஆனந்தம் வாச்சியம் ஆனந்தமாக அகில சராச்சரம் ஆனந்தம் ஆனந்த கூத்து உகந்தானுக்கே அப்படின்னு தன்னுடைய பாடல்ல குறிக்கிறாரு. இதே திருக்கோலத்தை அப்பர் பெருமானும் வர்ணிக்கிறாரு. எப்படி? உனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையெடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. இந்த பாடல திரையிசையில பலரும் கேட்டிருக்கோம். ஆனா நமக்கு தெரியாது இது ஒரு தேவார பாடல், அப்பர் பெருமான் பாடினது அப்படின்றது திருமுறை ஓதுபவர்களுக்கு தெரியும். நம்ம சாதாரண மக்களுக்கு இது ஒரு திருமுறை பாடல் அப்படின்னு தெரியாம நம்ம பலரும் கேட்டிருக்கோம். பெருமானுடைய நடனம் பார்த்தீங்கன்னா உலக நலனை நோக்கியே நிகழ்த்தப்பட்டது. அதனோட நோக்கம் உயிர்களை மலங்கள், அதாவது குற்றங்கள், அதோட பிடியிலிருந்து விடுவிப்பதே ஆகும். எண்ணிக்கை அடிப்படையில பாத்தீங்கன்னா பெருமானுடைய தாண்டவத்தை பலவாறு பிரிச்சிருக்காங்க. அதாவது 5 சபைகளை குறிக்கும் ஐவகை தாண்டவங்கள், சப்த ஸ்வரங்களை குறிக்கும் 7 தாண்டவங்கள், நவராத்திரி நாட்களில் நிகழ்த்தப்பட்ட நவ தாண்டவங்கள், 12 தாண்டவங்கள், இறுதியா பரதநாட்டிய நிலைகளை குறிக்கும் 108 தாண்டவங்கள். பெருமான் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 செயல்களை எப்போதும் இடைவிடாம செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இந்த 5 செயல்களையும் ஒருங்கே காட்டுகின்ற நடனமே ஆனந்த தாண்டவம். நம்ம முன்னாடி சொன்ன எல்லா தாண்டவ வகைகளும் முதன்மையா இருக்கிறது ஆனந்த தாண்டவம். இந்த நடனம் நிகழ்த்தப்பட்ட இடம் தில்லை. அதனால நம்ம திருவாலி அமுதனாரும் தில்லை தலத்துல பெருமானுடைய நடனமா இந்த ஆனந்த தாண்டவத்தையே தன்னுடைய பாடல்ல குறிக்கிறாரு. பெருமான் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை ஆடி காட்ட எல்லா இடத்தையும் விட்டுட்டு ஏன் தில்லை தேடி எடுத்தான்? இதுக்கு ஒரு வரலாற்று கதை இருக்கு. சரி, தில்லைக்கு பெயர் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தில்லை தலத்துல தில்லை செடிகள் அடர்ந்த காடா இருந்துச்சுங்களா, அதனால தில்லைன்னு பேர் வந்திருக்கு. வியாக்கிரபாதர் பூஜித்த இடம் அப்படிங்கிறதுனால பெரும்பற்ற புலியூர் அப்படின்ற பேரும் தில்லைக்கு இருக்கு. என்றும் சிற்றம்பலத்தை உள்ளடக்கி இருப்பதனால சிற்றம்பலம் அப்படின்னு அழைச்சாங்க. பின்னாடி பேச்சு வழக்குல சிற்றம்பலம் சிதம்பரமா ஆயிடுச்சு. வியாக்கிரபாதர் இவரோட இன்னொரு பேரு பாத்தீங்கன்னா புலிக்கால் முனிவர். காசியில இருந்தாரு. தில்லை பெருமையை அவரோட அப்பா சொல்ல கேட்டு காசியை விட்டு தில்லைக்கு வராரு. தில்லையோட காட்டுக்கு நடுவ ஒரு ஆலமரத்துக்கு அடியில முளைத்தெழுந்த சிவலிங்க உருவத்தை பாக்குறாரு. அதுக்கு வழிபாடு செய்யறாரு. இந்த லிங்க திருமேனியே இன்று திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கும் திருமூலட்டானேஸ்வரர். இந்த திருவுருவை சுத்தி தான் இன்னைக்கு கோயில் உருவாயிருக்கு. சரி, வியாக்கிரபாதர் வழிபாடு செய்தார். பூஜைக்கான மலர்களை வண்டுகள் சுவைக்கும் முன்னரே எடுத்துட்டு வந்து பூஜை செய்வாராம். அதுக்காக பொழுது புலரும் முன்னரே மரங்களில் ஏறி மலர் பறிக்க புலி கால்களையும் இருட்டில் நன்கு கண்கள் தெரிய புலி கண்களையும் பெருமான் கிட்ட வேண்டி வாங்கியிருக்காங்களாம். இப்படி வியாக்கிரபாதர் வாழும் நாளிலேயே பதாஞ்சலி முனிவரும் தில்லைக்கு வராரு. அன்று வானரங்குல நடராஜ பெருமான் ஆடின ஆட்டத்தை பத்தி வியாக்கிரபாதர் பதாஞ்சலி முனிவர் கிட்ட சொல்றாரு. அப்ப 2 பேரும் சேர்ந்து பெருமானோட நடனத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தில்லை வனத்தோட தேவதையா திருக்காளி இருக்காங்க. நடனத்துல தனக்கு ஒப்பா யாரும் இல்ல அப்படின்னு இருக்காங்க. அப்போ பெருமான் காளியோட செருக்கை அடக்கிறதுக்கும் முனிவர்களோட விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கும் பூவுலகுக்கு வராரு. தில்லை காளியோட நடனம் செய்யறாரு. ஆட முடியாதபடி ஊர்த்துவ தாண்டனம் ஆடுறாரு. காளி தேவி தோல்வி ஒப்புக்கிறாங்க. ஊருக்கு வடப்புறத்துல எல்லை காளியா ஆகுறாங்க. அப்படியே நம்ம பெருமானை என்ன பண்றாருன்னா இந்த தில்லையிலேயே இடம் கொள்கின்றார். பெருமான் முனிவர்களுக்கு வாக்கு கொடுத்தபடி இருவருக்கும் ஆனந்த நடன தரிசனம் அருளை இசைகிறார். இப்போ இதை தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா மத்த எல்லா தெய்வங்களும் மற்றும் தேவர்களும் பெருமானோட நடனத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பெருமான் கிட்ட வேண்டுறாங்க. அப்போ அவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு தை மாத பூச நாளில் ஆனந்த நடன திருக்காட்சி கொடுக்கிறார். அப்போ பிரம்மன் கீதம் பாடினாராம், திருமால் குழல் வாசித்தாராம், சரஸ்வதி தேவி வீணை வாசிச்சாங்களாம், நந்தி குடமுழா வாசிச்சார் அப்படிங்கிற குறிப்பு இருக்கு. தில்லையில பெருமானோட ஆனந்த நடனத்தை தரிசனம் பண்ணா முக்தி நிலை அடையலாம்.
இதை பார்க்க முக்தி தரும் தில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆன்மாவை சிவகாமி அம்மையாக எண்ணி நடராஜ பெருமானின் நடனத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத் தொழில் ஐந்தனையும் குறிக்கும் உயர்ந்த தோற்றமே நடராஜ பெருமானின் உருவம். நம்ம பெருமான் ஆன்மாவோட இரு வினைகளையும் தாமே ஏற்று அவைகளை போக்கி முக்தி அளிக்க வேண்டி தனு கரண புவன யோகங்களை கொடுத்திருக்காரு. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5 தொழில்களையும் பெருமான் எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐந்தொழில் புரியும் நடனம் பஞ்சகிருத்திய நடனம். பெருமான் 4 திருக்கரங்கள் கொண்டிருக்காரு. ஒரு கரத்துல தமருகம், ஒரு கரத்துல அனல், ஒரு கரம் அபயமளிக்க, அதற்கு நேரான இடக்கரம் கீழ்நோக்கி சாய்ந்து வலக்காலை ஊன்றி இடக்காலை உயர்த்தி அவிர்சடையோடு நடனம் ஆடுகிறார். உலக உயிர்களோட தோற்றம் தமருக ஒளியில இருக்கு. அபயமளிக்கும் கரம் காத்தல் தொழில் புரியுது. அனல் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலுக்கு உரியது. ஊன்றியுள்ள திருப்பாதம் மறைத்தலையும் உயர்த்திய திருப்பாதம் அருளையும் குறிக்குது. பெருமானோட நடனத்தையும் நந்தி தேவர் முழவு வாசிப்பதையும் ஞானசம்பந்தர் திருவையாறு தலத்துல ஒரு பாடல்ல குறிக்கின்றார். கட்டுவடம் 8 மூறு வட்ட முழவத்தில் கொட்டுகரம் இட்ட ஒலி தட்டும் வகை நந்திக்கு இட்டமித நட்டமாவை இட்டவரிடம் சீர் வட்டமதிலுள் திகழும் வன் திருவையாரே. அதாவது 8 வடங்களால் கட்டப்பட்ட வட்டமான முழவத்தை நந்திதேவர் அவர் கரத்தால் கொட்டுகிறாராம். அந்த முழவொலிக்கும் தாளச்சதிக்கும் ஏத்த மாதிரி நம்ம பெருமான் நடனம் செய்கின்றாராம். அப்படி நடனம் செய்கின்ற இடம் எதுன்னு பார்த்தா வட்ட மதில்களை கொண்டதும் வல்லன்மையோர் வாழ்கின்ற இடமான திருவையாறாம். அதே போல சீர்காழி தலத்திலையும் ஞானசம்பந்த பெருமான் ஒரு பாடல்ல நந்தி முழவையும் சிவபெருமான் நடனத்தையும் குறித்து பாடியிருக்கிறார். எப்படி? நடமதாடிய நாதன் நந்தி தன் முழவிடை காட்டில் விடமமந்தொரு காலம் விரித்து அறமுறை தவர் கூறாம் இடமதாமரை பயில்வாரிருந்தவ திருந்தியம் போதி குடமதார் மணி மாடம் குலவிய காழி நன்னகரே. அதாவது நந்தி மத்தளம் வாசிக்கிறாரு, சுடலையில் பெருமான் நடனம் புரிகின்றார், விடத்தை விரும்பி உண்டார், சனகாதியர்க்கு உரைத்தருளினார். இப்படிப்பட்ட பெருமானுக்கு உகந்த ஊர் சீர்காழியாம். இந்த ஊரில் மறைப்பயின்ற அந்தணர்கள் வாழ்கின்றார்களாம். அதுபோல அந்த ஊரில் அழகிய குடம் போன்ற அமைப்புடைய மணிமாடங்கள் இருக்காம் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பாடலோட பொருளா சொல்றாரு. அடுத்ததா அப்பர் பெருமானும் தன்னுடைய திருத்தாண்டக பாடல் ஒண்ணுல குடமுழ நந்தி ஈசனை வாசகனா கொண்டார் அப்படின்னு பாடியிருக்காரு. 9ஆம் திருமுறையான திரு இசைப்பாளையும் தில்லை தலத்துல கரூர் தேவர் பெருமான் ஒரு பாடல்ல துந்துபி குழல் யாழ் முந்தை வாணியம்ப தொடர்ந்திருடியர் கணம் தூதிப்ப நந்தி கை முழவம் முகிலன முழங்க நடம்புரி பரமதம் கோயில் அப்படின்னு பாடுறாரு. அதாவது துந்துபி, வேய்குழல், யாழ், முந்தை இந்த இசை கருவிகளோட ஒலி வானலாக ஒலிக்குதான். முனிவர் கூழாம் பெருமானை துதிக்கின்றனராம். நந்தி தேவர் தம் கைகளால் முழக்கும் முழவம் மேகத்தை போல முழங்க அந்த தில்லை தலத்தில் பெருமான் நடனம் செய்கின்றாராம். இப்படி நம்மளோட அருளாளர்கள் பெருமானுடைய நடனத்தை குறிக்கிறப்போ நந்தி பெருமானையும் சேர்த்தே குறிக்கின்றார்கள். அப்போ 2 பேருக்கான தொடர்பு தான் என்ன? பெருமானோட வழிபாட்டுல தவறாமல் இடம் பெற்றிருப்பவர் நந்தி பெருமான். சிவபெருமான் இந்த மொத்த பிரபஞ்சத்தோட அடையாளம். அவர் முன் நிற்கும் நந்தி தனித்த உயிரினத்தோட ஆன்மாவின் குறியீடு. அப்போ பெருமான் முன் நந்தி அமர்ந்திருப்பது படைப்பில் அனைவரும் சமம் அப்படிங்கிறத உணர்த்துது. பெருமானோட காவல் தெய்வமா இருப்பவர் நந்தி. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நந்தியோட அனுமதி இல்லாம பெருமானை பார்க்க முடியாது. ராவணன் நந்தியை எதிர்த்து போய்
வாழ முடியாமல் மலைக்கு அடியில் விழுந்து அழுது அரண்டு புரண்ட கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல நந்தியை எதிர்த்த தக்கன் நான் பெருமானை பார்த்தே போவேன் அப்படின்னு நந்தியிட வாக்குவாதம் செய்தான். நந்தி விடல. அதனால சிவனை எதிர்த்து வேள்வி செய்து அழிந்தே போனான். இந்த கதையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெருமானோட யோக அக்னியில தோன்றியவர் நந்தியம் பெருமான் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அப்ப எப்படி இந்த பேர் வந்தது? நந்துதல் அப்படின்னா வளருதல், நிலை பெற்றிருதல், இருத்தல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. நந்தி அப்படின்னா சிவனிடத்தில் வளரும் அன்பையும் நிலை பெற்ற அன்பையும் பெற்றவர். அதனால அவருக்கு நந்தின்னு பேரு. அது என்ன வளரும் அன்பு அப்படின்னா, நந்திக்கு சிவன் மீது அன்பு வளர்ந்துட்டே இருக்குங்களாம். நந்தி வேற சிவன் வேற இல்ல. திருமூலர் திருமந்திர பாடல்ல பெருமானை குறிப்பிடுறப்போ நந்தி என்ற வார்த்தையே பயன்படுத்துறாரு. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இதுல நந்தின்னு பெருமானையே சொல்றாரு திருமூலர். நந்தியோட பெயர் காரணம் பார்த்தோம். தோற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாடு படுத்துட்டு இருக்கு அப்படின்னு நந்தனார் பெருமான் கிட்ட சொல்றாராம். எப்ப விலகும் அப்படின்னு கேட்பாராம். அப்படின்னு அப்ப பாத்தீங்கன்னா மாட்டோட தோற்றத்துல இருப்பாரா நம்ம நந்தி பெருமான். சிவ ஆகமங்களின் அடிப்படையில பாத்தீங்கன்னா, சிவாலயங்கள்ல ஒரு 5 வகையான நந்திகள் அமைக்கப்படுது. சுவாமிக்கு அருகில் இருப்பது கைலாச நந்தி. அடுத்து இருக்கிறது விஷ்ணு நந்தி. பெருமானுடைய வாகனமா திருமால் நந்தியா மாறினதுனால இந்த நந்தியை விஷ்ணு அவதார நந்தி, அப்படி இல்லைன்னா அவதார நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 3வதா தெற்கு நோக்கி மான் மழுவுடன் இருப்பது அதிகார நந்தி. கைலாயத்தில் வாயிற் காவலனாக இருக்கும் நந்திக்கு பெருமானை தரிசிக்க வருபவர்களை அனுமதிக்கிற அதிகாரம் கொண்டதுனால அதிகார நந்தி அப்படின்னு பேர் வந்ததுங்களாம். 4வதா சாமானிய நந்தி. 5க்கும் குறைவான நந்திகள் இருக்கிற ஆலயங்கள்ல இந்த நந்தி அமைக்கப்படுறது இல்லை. 5வதா வர்றது மகா நந்தி. இவர் நுழைவு வாயில காணப்படுவாரு. கைலாயத்தின் காவலனா எப்பவுமே விஸ்வரூபத்துல இருப்பாரு. அதனால மகாநந்தி அல்லது விஸ்வரூப நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தி அப்படிங்கிற பேர் பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய பேர். ஆனால் தமக்கு அருகில் இருந்து பணி செய்பவர்க்கு தமது திருநாமத்தையே மனமுவந்து வழங்கி சிறப்பித்துள்ளார் நம்மளுடைய பெருமான். பெருமானுடைய நடனத்தையும் நந்தியையும் பத்தி பேசுறப்போ பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிற கழுவாய் வழிபாட்டை பத்தி பேசாம விட முடியாது. பிரதோஷ வழிபாடு அதோட பொருள், பிரதோஷம் அப்படின்ற சொல்லோட பொருள் பாத்தீங்கன்னா, பிரதோஷம் அப்படிங்கிறது வேற்றுமொழி சொல். தோஷம் அப்படின்னா குற்றம், பிற அப்படின்னா சிறப்பான அப்படின்ற பொருள்ல எடுத்துக்கலாம். வீட்டில் நாம் உண்வது சாதம், கோயில்ல சுவாமிக்கு நிவேதித்து கொடுக்கறதுனால பிரசாதம், அதாவது சிறப்பான சாதம். அதே மாதிரி தோஷம் குற்றம்னு சொன்னா பிரதோஷம் அப்படிங்கிறது சிறப்பான குற்றம். அதாவது பிரதோஷ வழிபாடு அப்படின்னா மோசமான ஒரு குற்றத்தை போக்க வந்த வழிபாடு அப்படிங்கிற பொருள்ல நம்ம எடுத்துக்கலாம். பிரதோஷ விரதம் ஒவ்வொரு மாசமும் வளர்பிறை தேய்பிறை இந்த 2 பட்சங்கள்ல வருகின்ற திரியோதசி திரையில் அனுட்டிக்கப்படுகிறது. அது என்ன திரியோதசி திதி? திதிகள் மொத்தம் 15 இருக்கு. அமாவாசை ஆரம்பிச்சு பௌர்ணமி வரை 15 திதிகள் இருக்கு. இவை வளர்பிறை திதிகள். பிறகு பௌர்ணமி முதல் அமாவாசை வரை 15 திதிகள். இவை தேய்பிறை திதிகள். அமாவாசையிலிருந்து கணக்கு செய்தோம்னா முதல்ல வர திதியோட பேரு பிரதமை, 2வது திதியை, 3வது திருதியை, பிறகு சதுர்த்தி 4வது திதி, 5வது பஞ்சமி, அதாவது பாஞ்ச் அப்படின்னா 5 இல்லைங்களா? ஸோ 5வது திதியோட பேரு பஞ்சமி, 6வது சஷ்டி, 7வது சப்தமி, அப்புறம் 8வது அட்டமி, நவமி, 10வது தசமி, 11வது ஏகாதசி, அப்புறம் 12வது துவாதசி, 13வது திரியோதசி, சதுர்தசி 14. அதே முன்னாடி போலயே பிரதமை, திதியை, அதே மாதிரி தேய்பிரையிலையும் அதே மாதிரி வரும். இப்படி 2 பட்சங்களிலையும் பிரதோஷ வழிபாடு கடைபிடிக்கப்படுது. பிரதோஷ வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல ஒரு கதை இருக்கு. ஒரு நாள் இந்திரன் தன்னோட யானையில அமர்ந்து ஊர்வலம் போறாராம். அப்போ துர்வாச முனிவர் எதிர்க்க வராரு. வந்தவர் இந்திரனுக்கு ஒரு மலர் மாலையை கொடுக்குறாரு. இந்திரன் அந்த மாலையை வாங்கி யானையோட தலையில வைக்கிறாராம். ஆனா அந்த யானை என்ன பண்ணுதுங்களா, அந்த மாலையை எடுத்து காலடியில போட்டு மிதிச்சிருதான். இதை பார்த்து துர்வாச முனிவருக்கு கோபம் வருது. உடனே சாபம் கொடுக்குறாரு. உன் செல்வம் அனைத்தையும் இழப்பாய் அப்படின்னு சொல்லி இந்திரனுக்கு சாபம் கொடுக்குறாரு. அவர் சொன்ன சாபம் பழிச்சிடுது. இந்திரனோட செல்வம் எல்லாம் மறைஞ்சிடுது.
உடனே எல்லாரும் திருமால் கிட்ட போறாங்க. திருமாலோட யோசனைப்படி பார்க்கடலை கடைஞ்சா வர அமுதத்தால இழந்த செல்வம் எல்லாமே திரும்ப கிடைக்கும் அப்படின்னு திருமால் சொல்றாரு. அதன்படி என்ன பண்றாங்க, தேவர்களும் அசுரர்களோட உதவியோட சேர்ந்து பார்க்கடலை கடைய முடிவு செய்யறாங்க. பார்க்கடலை எல்லா மூலிகையும் போடுறாங்க, மந்திரமலையை மத்தாக்குறாங்க, வாசுகி பாம்பை கயிறாக்குறாங்க, பார்க்கடலை கடைய தொடங்குறாங்க. வாசுகியோட தலை பக்கத்தை அசுரர்களும் வால் பக்கத்தை தேவர்களும் பிடிச்சு வேகமா கடையிறாங்க. அவங்கள சோதிக்கிற மாதிரியே மந்திரமலை கடலுக்கு உள்ள போக தொடங்குது. உடனே திருமால் என்ன பண்றாரு, ஆமை வடிவம் எடுக்கிறாரு, கடலுக்கு அடியில போய் மந்திரமலையை தாங்கி பிடிச்சுக்கிறாரு. பழையபடி கடலை கடைய தொடங்குறாங்க. இப்ப வாசுகி பாம்பு வலி தாங்க முடியல, வலி தாங்க முடியாம நஞ்ச கக்குது. அதே மாதிரி ஓயாம கடையிறாங்க. கடைஞ்சதுனால கடல்ல இருந்து முதல்ல நஞ்சு வருது. அப்போ 2 நஞ்சு சேர்ந்து ஆலம் பிளஸ் ஆலம் ஆலாலம் ஆனது. நஞ்சுக்கு வடமொழியில ஆலம்னு பெயர். இந்த ஆளால நஞ்சோட கடுமை தாங்க முடியாம எல்லாரும் ஓடி போறாங்க. திருமால் மட்டும் அடியில இருக்காரு இல்லைங்களா, அதனால அவருக்கு தான் அதிக பாதிப்பு வந்தது. அவரோட உடல் பாத்தீங்கன்னா அதிக வெப்பத்துக்கு போது அந்த வெப்பத்தை தாங்க முடியாம கரிந்து கருமையாக மாறுறாரு. இப்ப எல்லாருக்கும் பெருமானோட ஞாபகம் வருது. எல்லாரும் பெருமாள் கிட்ட கைலாயத்தை நோக்கி ஓடுறாங்க. நந்தியோட அனுமதி வாங்குறாங்க. வாங்கி பெருமானை பாக்குறாங்க. பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. பெருமான் உடனே என்ன பண்றாரு, சுந்தரர் அவருக்கு பக்கத்துல சுந்தரர் இருக்காரு. சுந்தரர் பெருமானை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட, சுந்தரா, கடும் விஷத்தை உன்னோட கைகளால் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. இந்த நிகழ்வை பாத்தீங்கன்னா வாரியா சுவாமிகள் அவரோட கதையில சொல்லும் போது அழகா சொல்லுவாரு. சுந்தரா, அவ்விடத்தை இவ்விடத்துக்கு கொண்டு வா என்றார் பெருமான் அப்படின்னு அவரோட சொற்பொழிவு எல்லாம் பாத்தீங்கன்னா நயமா சொல்லுவாரு. ஆளால விடத்தை சுந்தரர் கொண்டு வராரு. இதனால அவரோட பேர் ஆளால சுந்தரர் அப்படின்னு ஆச்சு. ஆனா பாருங்க, அந்த விஷம் சுந்தரரை ஒண்ணும் பண்ணல. ஏன்னா அவர் தான் பெருமானுடைய மறு வடிவமாச்சு. பெருமான் சுந்தரர் கிட்ட விஷத்தை வாங்குறாரு, திரட்டி வாயில் இடுகிறார். உடனே பார்வதி தேவி அருகில் இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு அந்த விஷம் உள்ளே அவருக்கு உள்ள போயிடாதபடி அவரோட கண்டத்தை தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. இதனால விஷம் பெருமானுடைய கண்டத்திலே நின்னு போனதுனால அந்த இடம் நீலகண்டமா மாறி போச்சு. இதனால பெருமானுக்கு நீலகண்டர் அப்படிங்கிற பேரு வந்துச்சு. இப்படி ஆளாள விடத்தை பெருமான் உண்டது ஏகாதசி திதி மாலை நேரத்துல. தேவர்கள் திரும்ப போறாங்க. போய் பார்க்கடல்ல கடைய தொடங்குறாங்க. ஏகாதசி மாலை ஆரம்பிச்சு இரவு முழுவதும் கடையிறாங்க. பின்னர் பார்க்கடலில் இருந்து உச்சை சிரவம், பஞ்சதருக்கள், ஐராவதம், காமதேனு, கௌஸ்துமணி, ஸ்ரீதேவி, மூதேவி, சந்திரன், வாருணி, தேவமாதர் 60 கோடி அரம்பையர்கள், தன்வந்திரி, இந்த பொருள் எல்லாம் வருது. இந்த எல்லா பொருள்களையும் பாத்தீங்கன்னா தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் கடையறத நிறுத்தல. மறுநாள் துவாதசி அன்று கடையில நிறுத்தாம கடையிறாங்க. மறுநாள் துவாதசி அன்னைக்கு அதிகாலையில அவங்களுக்கு அமிர்தம் கிடைக்கிறது. எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறாங்க. அமுதத்தை அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க. அமுதத்தை பிரிச்சுக்கிறாங்க. ஆனா இதுக்கு காரணமா அந்த பெருமானை மறந்துடுறாங்க. மறுநாள் திரியோதசி. பெருமான் தான் இதுக்கு காரணம்னு அவங்களுக்கு புரியுது. பிறகு எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. சேர்ந்துட்டு பெருமானை சந்திக்க போறாங்க. போகும்போது மலர்கள், சந்தனம், பன்னீர், பஞ்சாமிர்தம் எல்லாத்தையும் எடுத்துட்டு பெருமானை தரிசிக்க கைலாயம் போறாங்க. நந்தி கிட்ட அனுமதி வாங்குறாங்க. பின்னாடி பெருமாள் கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க. இந்த பொருட்களை பெருமாள் கிட்ட கொடுத்துட்டு பெருமாள் கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க. பெருமாள் கிட்ட வேண்டுகோள் வச்சதுக்கு ஏற்றபடி பெருமான் நந்தி தேவரோட 2 கொம்புகளுக்கு நடுவுல ஆனந்த நடனம் செஞ்சு அவங்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. இந்த நடனமே அந்தி நடனம், அப்படி இல்லைன்னா சந்தியா நடனம் அப்படின்னு, சந்தியா தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சம்பவங்களை 4 வருஷத்துல சுருக்கமா சொன்னா, தேவர்கள் தசமி அன்று பார்க்கடலை கடைய தொடங்குகிறாங்க. ஏகாதசி அன்று பெருமான் விடம் சாப்பிடுறாங்க. துவாதசி அதாவது 12ஆம் நாள் அன்று அமுதம் கிடைக்கிறது. மறுநாள் 13ஆம் நாள் திரியோதசியில் தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க பெருமான் ஆனந்த நடனம் செய்கின்றார். அதுல இருந்து பாத்தீங்கன்னா திரியோதசி திதி அன்று மாலை சூரிய மறைவுக்கு, அதாவது அந்தி சாயும் வேலைக்கு முன் 3.25 நாழிகையும் பின் 3.25 நாழிகையும் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தற்கால மணிப்படி பாத்தீங்கன்னா திரியோதசி அன்னைக்கு மாலையில 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லலாம். பிரதோஷ காலம் என்பது பாவத்தை போக்கும் நேரம். அப்போது நந்தி தேவரை அடைந்து அவரை வணங்கி அவரின் 2 கொம்புகளுக்கு இடையில் பெருமானோட நடன தரிசனத்தை காண வேண்டும். பிரதோஷ நேரத்தில் உலகுக்கு தீமை உண்டாகாமல் இருக்க பெருமான் நடனம் செய்கின்றார்.
சராசரங்கள் எல்லாம் அந்த தாண்டவத்தை தரிசித்துக் கொண்டிருக்கும் போது எவரையும் துன்பம் அண்டாது. பிரதோஷம் பத்தி தெரிஞ்சுக்கும் போது சோமசூக்த பிரதட்சணம் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். முன்னாடி சொன்ன பிரதோஷ வரலாற்றுல பாத்தீங்கன்னா ஆலகாலம் விஷம் தேவர்களை முன்னாடியும் பின்னாடியும் துரத்துது. தேவர்களை முன்னாடியும் பின்னாடியும் போகும்போது வலமும் இடமுமா துரத்துது. தேவர்கள் அஞ்சி நடுங்கி கைலை மலைக்கு ஓடுறாங்க. பெருமானை வலப்பக்கமா உள்ளே சென்று பார்க்கலாம்னு சொல்லி போகும்போது ஆலால விஷம் அப்பிரதட்சணமா அவங்களை எதுக்குது. இதை பார்த்த தேவர்கள் வந்த வழியே திரும்ப வராங்க. ஆலகால விஷம் அந்த பக்கத்திலையும் எதிர்த்துட்டு வருது. இப்படி தேவர்கள் வந்து வலமும் இடமுமாம் அந்த நிகழ்வை பின்பற்றி வலம் வருவதுதான் சோமசூக்த பிரதட்சணம். இப்படி வலம் வருவது அனைத்து பாவத்தையும் போக்கி எல்லா விதமான செல்வ செழிப்பையும் தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பிரதோஷத்தை சேர்த்து நினைவு கூற வேண்டிய பிரதோஷத்தோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தை நினைவு கூறணும். அதாவது அந்த அந்த நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை பறைசாற்றும் விதமா சென்னைக்கு அருகில ஒரு தலம் இருக்கு. அந்த தலத்தோட பேரு சுருட்டப்பள்ளி, ஆந்திராவோட எல்லையில இருக்கு. இந்த இடத்துல விடமுண்ட பெருமான் பார்வதி தேவியோட கைலாயம் செல்லும் போது இத்தலத்தில் இளைப்பாறியதாக சிவபுராணத்திலும் கந்த புராணத்திலும் குறிப்பு இருக்கு. இந்த தலத்துல பார்வதியோட மடியில பெருமான் படுத்து ஓய்வெடுத்து சயன கோலத்தில் பள்ளி கொண்ட நிலையில் காட்சி கொடுக்கிறாரு. பிரதோஷ வழிபாடு தோன்ற மூல காரணமா இந்த தலமே சுருட்டப்பள்ளி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரதோஷ புராண வரலாற்றை நம்ம நால்வர் பெருமக்களும் தங்களோட பாடல்ல பாடியிருக்காங்க. ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு, நாகந்தான் கயிறாக நளிர்வரை அதற்கு மத்தாக பாகம் தேவரோடு அசுரர் படுகடல் அலரழ கடைய வேக நஞ்சழ ஆங்கே வெறுவோடும் இருந்தெங்கும் ஓட ஆகம் தன்னில் வைத்து அமிர்தம் ஆக்குவித்தான் மறைக்காடே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய ஒரு பாடல்ல குறிக்கிறாரு. அப்பர் பெருமானும் திருப்பாசூர் தலத்துல பாடின திருத்தாண்டக பாடல் ஒன்றுல பிரதோஷ குறிப்பு இருக்கு. அண்டவர்கள் கடல் கடைய அதனுள் தோன்றி அதிர்ந்தெழுந்த ஆளாளம் வேலை ஞானம் என் திசையும் சுடுகின்றவற்றை கண்டு இமைப்பளவில் உண்டிருண்ட கண்டர் தொண்டர் வண்டுபடு மதுமலர்கள் தூவி நின்று வானவர்கள் தானவர்கள் வணங்கி ஏத்தும் பண்டரங்க வேடனையும் பாசூர் மேய பரஞ்சுடரை கண்டடியேன் உய்ந்தவாறே. இப்படி அப்பர் பெருமான் தன்னுடைய பாடல்ல இந்த பிரதோஷ குறிப்பை சொல்றாரு. நம்பி ஆரூரும் திருப்புன்கூர் தலத்துல இதை உணர்த்துறாரு. எப்படி? இயக்கர் கிண்ணறர் ஞமனோடு வருணன் இயங்கு தீவலி ஞாயிறு திங்கள் மயக்கமில் புவி வாரணம் நாகம் வசுக்கள் வானவர் தானவர் எல்லாம் அயற்பொன்று இன்றி நின் திருவடி அதனை அச்சித்தார் பெரும் ஆரருள் கண்டு திகைப்பொன்று இன்றி நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூர் உலானே அப்படின்னு நம்பி ஆரூரர் பெருமான் பாடுறாரு. இதே போல மணிவாசகர் பெருமானும் பாடுறாரு. எப்படி? கோலாலமாகி குறைக்கடல்வாய் அன்றெழுந்த ஆலாலம் உண்டான் அவன் சதுத்தான் என்னேடி ஆலாலம் உண்டிலனேல் அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவீர்கான் சாழலோ இப்படின்னு பிரதோஷ குறிப்பை தன்னோட பாடல்ல மணிவாசக பெருமானும் குறிப்பிடுகிறார். இப்படி பிரதோஷ காலத்துல நந்தியை தவறாமல் வழிபடுபவர்களுக்கு பெரும் பேரு கிடைக்கும். இதே போல வித்தியாசமான தோற்றத்தில் காட்சி தரும் நந்தி பெருமான் அருள் புரியும் சிவன் கோயில்கள் பற்றி கொஞ்சம் பார்த்திடலாம். முதல்ல பாத்தீங்கன்னா பட்டீஸ்வரம். இந்த தலத்துல திருஞான சம்பந்தர் பெருமான் நந்தி பெருமானை தரிசிக்க வேண்டி நந்தி சற்று நகர்ந்திருப்பாங்களாம். இதே போல நந்தி விலகி இருக்கும் தலங்கள் திருப்புன்கூர், திருப்பூந்துருத்தி. இரண்டாவதா பாத்தீங்கன்னா வேலூர் அருகே திருவல்லம் அப்படிங்கிற தலத்துல நந்தி பெருமானை நோக்காமல் நின்ற நிலையில் புறமுதுகு காட்டி காட்சி தருகிறார். மூன்றாவதா கும்பகோணம் திருவைகாவூர் தலத்துல யமுனை தடுத்து திருப்பி அனுப்பி மீண்டும் கோயிலுக்கு வராமல் தடுக்க நந்தி வாயிலை நோக்கி காத்து கொண்டிருக்கிறாராம். அப்புறம் விருத்தாச்சலம் அருகே பெண்ணாடகம் தலத்தில் நந்தி வாயிலை நோக்கி காட்சி தருகிறார். அந்த தலத்துல பாத்தீங்கன்னா பெரும் மழை பெய்யுதுங்களா, ஊரை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அப்ப பெருமானோட ஆணைப்படி நந்தியம் பெருமான் வெள்ளத்தை உறிஞ்சி மக்களை காப்பாற்றி புறமுதுகு காட்டி வாசலை நோக்கி இருக்கார் அப்படிங்கிறது ஒரு கதை இருக்கு. அப்புறம் காஞ்சிபுரம் செய்யாறு திருவோத்தூர் தலத்துல பெருமான் தேவர்களுக்கு வேதம் உபதேசிக்கும் வேளையில் மற்றவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வாயிலை நோக்கி திரும்பிய நிலையில் உள்ளார் நந்தியம் பெருமான். முன்னாடி நான் சொன்னது போல ஆந்திர மாநிலத்தில் உள்ள சுருட்டப்பள்ளியில் பெருமான் விடம் உண்டு பின் பார்வதியுடன் கைலை திரும்பும் போது அத்தலத்தில்
அம்பாளோட மடியில படுத்து ஓய்வெடுக்கிறார். இத்தலத்தில் பெருமான் படுத்த கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். இங்கு நந்தி எதிரே இல்லாமல் தலைப்பக்கம் இருக்கிறது. அப்புறம் குடந்தை நாகேஸ்வரம் தலத்திற்கு அருகே உள்ள தேப்பெருமாநல்லூர் கோயில்ல நந்திக்கு வலது காது கிடையாதுங்களாம். காரணம், பிரளய காலத்தில் பெருமான் எழுந்தருளிய தலத்தை தேடி ஓடி வந்ததுல ஒரு பக்கமாக வழுக்கி விழுந்து வலது காது பழுதடைந்து போனதாம். அப்புறம் கொல்லிமலை அலப்பரீஸ்வரர் கோயில்ல நந்திக்கு வலது பின்னங்கால் கிடையாது. இறுதியா காஞ்சிபுரத்துல ராஜசிம்மன் கட்டிய கைலாசநாதர் கோயில் பின்புற சுவத்துல உள்ள ஒரு சிற்பத்துல பெருமான் ஊர்த்துவ தாண்டனம் புரிகின்றார். அவர் அருகே நந்திகேஸ்வரர் ஆனந்தமாக நாட்டியம் கற்றுக்கொண்டு ஆடுகிறார். இப்படி சிவபெருமான் திருநடனம் புரியும் வேளைகளில் நந்தி தேவரை மத்தளம் வாசித்ததாக சிவபுராணம் கூறுகிறது. பெருமானுடைய முக்கண் பார்வைக்கு எதிரில் நிற்க நந்தி தேவரை தவிர வேறு யாராலும் இயலாது. இது சிவபெருமான் நந்தி தேவருக்கு அளித்த வரம். தானும் நந்தியும் வேறல்ல, ஒருவரே என்று பெருமானை நந்தி புராணத்துல கூறுகிறார். நந்தியை தொழுவது சிவபெருமானை தொழுவதே ஆகும். நந்தி தேவர் பெருமானுக்கு பூஜை செய்யும் அற்புத காட்சி ஒன்று நாகை மாவட்டம் ஆத்தூர் மந்தாரவனேஸ்வரர் கோயில்ல இருக்கு. நாட்டியம் பயில்வோரும் இசை பயில்வோரும் நந்தியை வழிபட்டால் அவர்கள் கலைகள் தடையின்றி சிறந்து விளங்கும். பஞ்சமுக வாத்திய லட்சணம் அப்படிங்கிற சுவடியில குடமுழா வாத்தியம் நந்திகேஸ்வரரால் இசைக்கப்பட்டது அப்படின்னும் அதனால இதனை இசைக்கும் முன் நந்திக்கு சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற குறிப்பும் இருக்கு. உலக இயக்கங்களின் உயிர் துடிப்பு ஆடல் வல்லாளின் ஆடலினால் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. உயிர்கள் பிறப்பதும் இறப்பதும் வாழ்வதும் மறப்பதும் இருப்பதும் பேரின்ப நிலையில் பெருவாழ்வு பொருந்துவதும் இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடல் வல்லாளின் அசைவினால் நிகழ்கின்றது. அறிந்தாடும் ஆற்றாது அரங்கு அப்படின்னு காரைக்கால் அம்மையார் சொன்னாங்க. இந்த அண்டமே ஆடும் அரங்கமா கொண்டு ஆடி இருக்கிறார் பெருமான் அப்படின்னு சொல்றாங்க. இயக்கம் அப்படிங்கிறது உலகின் மாபெரும் தத்துவம். இதனை காட்டும் இணையற்ற வடிவம் ஆடல் வல்லானின் வடிவம் அப்படின்னு கூறி என் பொழிவை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த சிவ திருமதி லாவண்யா அம்மா அவர்களுக்கும் இந்த பொழிவை கண்டுகளித்த அடியார்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.